முத்து சவாரி இறக்கி விடுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே சவாரி இறக்கி விட்டு சரி ஓகே டீ குடிச்சிட்டு கிளம்புவோன்னு சொல்லி டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த ரோஹிணியோடைய பக்கத்து வீட்டுக்கார ஒரு பாட்டிமா வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் எப்போ தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா கிறிஷ் இருக்காங்கல்ல அவங்க வீட்டு பக்கத்து வீடு தானே, அன்றைக்கி கூட நீங்கள் கிறிஷுக்கு பர்த்டேக்கு கேக் கட் பண்ண வந்தீங்களா, அப்போ கூட நான் வந்திருந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் மறந்துட்டேன். சரி சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. இன்னும் கிறிஷ் பாட்டியும் வந்து வரதே காணா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கம்மா அவங்க அங்கே சென்னையில் இருக்காங்க, பையனை ஸ்கூலில் அங்கேயே போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா, இல்லை அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, நான் வந்து கல்யாணிக்கு கால் பண்ணி சொன்னேன், வரப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அவங்க தான் துபாயில் இருக்கிறாங்களே, அவங்க எப்போ வருவாங்க, நீங்கள் எப்போ கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா கிறிஷோடைய பாட்டிகிட்ட கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா கல்யாணி இங்கே சென்னையில் தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்க மறுபடியும் துபாய் போயிட்டான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட கால் பண்ணா அவள் பேசினாலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாங்கம்மா, இல்லைங்களே துபாய்க்கு போகணுன்னு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வேணா நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வேணா சென்னை போகிறப்போ கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு கல்யாணம் அவங்களுடைய நம்பர் கொடுங்கம்மா, நான் வேணா அவங்க பார்த்ததே இல்லை ஒரு தடவை கூட அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தது இல்லையா, அன்னைக்கு நீங்கள் பர்த்டேக்கு வந்திருந்தீங்களா, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அன்னைக்கு கூட அவங்க வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் தம்பி நீங்கள் வந்திருந்தீங்கல்ல பர்த்டேக்கு, நீங்களும் மீனாவும் வந்திருந்தீங்களே, அன்னைக்கு கூட அவங்க பர்த்டேக்கு வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையம்மா நான் பார்க்கவே இல்லை, கேட்டதுக்கு வெளியூரில் இருக்குன்னு தான் அவங்க பாட்டிமா சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா வந்திருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரில் சேவ் பண்ணலான்னு சொல்லி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு சேவ் பண்ணுறப்ப தான் பார்த்தா சேவ் நம்பர் டைப் பண்ணியே அவங்க வந்துட்டு பார்லர் அம்மான்னு வருது. ஏன்னா பார்லர் அம்மான்னு நம்பர் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இந்த நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்ப்பா இந்த நம்பர் தான்ப்பா, என் ஃபோனில் அதானே சேவ் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்குறீங்களப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கல்யாணிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. ரோஹிணியோட ஃபோட்டோ பார்த்தோன்னா ஏன் இதுதான் கல்யாணி தான், ஆனால் என்ன நீங்களாக கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா போச்சுமா, இவங்க தான் எங்கள் அக்காவுக்கு எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம், எனக்கு அன்னிமுறை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, ஆனால் இவங்க பேர் கல்யாணி கிடையாது ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா கல்யாணிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போனோன்னா அண்ணாமலைட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்ப்பா கிறிஷ் தான் வந்து இவங்களுடைய பையன்ப்பா, அந்த பாட்டிமா தான் இவங்களுடைய அம்மா, இது எத்தனை பொய் பேசிட்டு இங்கே இருக்குது, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணவர் கொண்டு வந்து காமிக்கவும் செய்கிறாரு. என்ன முத்து, இதை உங்கள் அம்மா மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளோதான், ரோகிணி வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இருக்கிறத பற்றி பேசுகிறீங்களே, அந்த பார்லர் அம்மா எத்தனை போய் பேசிகிட்டு இருக்குது. நேற்றும் முந்தானத்து கூட ரோகிணி பார்க்குறதுக்காக கிறிஷ் நைட்டு தூங்குறப்ப கூட எந்திரிச்சு போனான்ப்பா. ஆனால் கூட அப்போ சந்தேகமாக வரல. ஆனால் மீனா சொன்னா எதுக்கு டெய்லி எந்திரிச்சு கிறிஷ் வந்து அங்கே போகிறான்னு சொல்லிட்டு மீனா கூட யோசிச்சுட்டு என்னன்னு தெரியல எங்கன்னு சொல்லி சொன்னா. நான் கூட சரி சின்ன பையன் தானே, ஏதோ தூக்கத்தில் அங்கே இங்கே வந்து பாட்டி மாவை காணான்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்பான் போல இருக்குன்னு நான் நினச்சிட்டோம். ஆனால் இப்போ தானே தெரியுது அம்மாவை பார்த்து அந்த பையன் போயிருக்குது, அம்மாவுடைய பாசத்துக்கு எங்கிட்டு இருக்கான். நான் சின்ன வயசில் அம்மாவுடைய பாசம் இல்லாமல் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. சரி விடு முத்து, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, இதை ஆனால் சும்மா விட்டு விடக்கூடாது, இப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக இந்த ரோகிணி ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி மனோஜோட வாழ்க்கையை ஒன்றுக்கு இல்லாமல் பண்ணிடுவாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான்ப்பா அது இன்னும் வந்து வாழ்க்கையில் எத்தனை போய் பேசிட்டு இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை ஃப்ராட் பண்ணிட்டு இருக்குதுங்கிறது தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டு போய் கரெக்டாக வந்து ரோகிணி வராங்க. ரோகிணி பார்த்தோன்னே பார்லர் நம்ம இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. என்ன முத்தோ வம்புலுக்கு யாரும் இல்லையா, இப்போ நான் தான் உங்களுக்கு கிடச்சினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள விடுறதே தப்பான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து கொஞ்சம் அமைதியாக நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஏமா அவங்க சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்துங்க அங்கிள் இந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஊருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ஊர் பேர் இதுதானு சொல்லிட்டு இந்த கிராமத்து பேரை சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. உன் பேர் கல்யாணி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாலும் ரோகிணி எப்படி ரொம்ப ஷாக்காக வராங்க. இந்த முத்துக்கு இது ஏதாவது விஷயத்துக்கு இது அம்மாட்ட இருந்து இது போட்டு வாங்கிட்டு வந்துட்டானா என்னமோ தெரியலையே, என்னத்தை சொல்கிறதுன்னு சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக கிறிஷும் வந்துடுறான். கிறிஷை பார்த்தா இங்கே வாடா தம்பி, உங்கள் அம்மா பேர் என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கல்யாணி அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரோகிணி ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி ஆண்டியா கல்யாணி அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டே நின்றுக்கிறான். இங்கே பாரு நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், உங்கள் அம்மா எப்பவும் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அப்படின்னு நீ உண்மையை சொன்னீங்கன்னா தானே உங்கள் அம்மா கூட உன்னை சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னங்க சின்ன பையன் கிடையாது இதுன்னு சொல்லி கெடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க பார்லரம்மா எதுக்கு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் விஜய் எல்லாருமே வந்துடுறாங்க. ஆமாம் எனக்கு கல்யாணி அம்மா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லு இது ரோகிணி ஆண்டியா கல்யாணி அம்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க ஏதோ உளறிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க.
விஜயா நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஒரு பொண்ணு வந்து மலேசியாவிலேருந்து வந்தால் பணக்கார வீட்டு பொண்ணு அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலே நீ வந்து நம்பி இப்போ கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் இப்போ மனோஜோட வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நானா எனக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருடா இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு ஒரு பெரிய பாமே போட போகிறாங்க கேட்கலாம் இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க அந்த குட்டி பையன் கல்யாணி அம்மா தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கல்யாணி அம்மாவா என்ன ரோகிணி உன்னை பார்த்து ஏதோ கல்யாணி அம்மான்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த முத்துக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க கிறுக்கு அவனுக்கெல்லாம் பிடிக்கல உனக்கு தான் ஏதோ கிறுக்கு பிடிச்சி நீ தேவையில்லாமல் இந்த வீட்டில் யார் உனக்கு என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல இப்படி பிளான் பண்ணி வந்திருக்க. மனோஜ் உனக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டீல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இவளை நான் தான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன் அதனால தான் தலையில் பரங்களை தூக்கி போட்டாலே மலேசியாவிலேருந்து வந்து அது இதுன்னு போய் பேசிட்டாலே அந்த கதையை விடுங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு இந்த இங்கே நிற்கிறான்ல கிறிஷ் உனக்கு கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருப்பில்ல அந்த பையன் தான் உன் பேரன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அவன் தான் ஏதோ பாட்டிமான்னு கூப்பிட்டு இருந்தான் நீங்கள் நம்ம பேரங்கிறீங்க முறை வச்சு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறாள்ல ரோஹிணி அப்புறம் அவளுக்கு பிறந்த பையனை இப்போ இந்த பேரன் தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீயே கேளு நீ கூட்டிகிட்டு வந்த மருமக கேட்ட அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அவள் பேர் ரோஹிணி கிடையாது கல்யாணி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனும் ரொம்ப ஷாக்காகிறாங்க. என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீயே பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே கிறிஷ் சொல்லு இது உங்கள் அம்மாவாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து விஜய் ரொம்ப கோவமாக கேட்குறத பார்த்துட்டு ஆமாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இனிமேல் பாட்டி கிட்டின்னா வாயை உடச்சு போடுவோம்டா கொஞ்சம் அமைதியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா எதாக இருந்தாலும் நீங்கள் பார்லர் மாட்ட பேசுங்க திட்டுங்க சின்ன பையனை திட்டுற வேலையில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜிட்ட சொல்கிறாங்க டேய் நீ தாண்டா வந்தா இந்த பையனுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உளறிட்டு இருக்கிற அப்பாவா ஏன்டா ஏன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான்டா இருக்குது எனக்கு என்ன குழந்தைய பிறக்கல அப்பாவுக்கு இருப்பான்ட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி உனக்கு பொண்டாட்டினா ரோகிணியோட பையன் உனக்கு அப்பா தாண்டா முறை தாண்டா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாரு ரோகிணி யாரோ என்னென்னமோ பேசி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உண்மை எல்லாம் தான் வெளில வந்துச்சு அவங்க என்ன சொல்ல முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இல்லவே இல்லைன்னு சொல்லி அப்படி ரோகிணி வந்து சொல்லிட்டு அழறாங்க. இல்லையா இரு இவனையில இப்படியெல்லாம் கேட்டுருந்தா வேலைக்கே ஆகாது உன்னை எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்குற இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உடனே வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த ரோகிணி இருக்கால அவளுடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ விஷயத்தில் மாட்டிட்டா போல இருக்கே என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இல்லைங்க ஆண்டி அவள் பேர் ரோகிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறியா இல்லை அவன் மேலே நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் உனையும் சேர்த்து கேஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அவள் பேர் கல்யாணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஸ்பீக்கரில் எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிற உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே இப்போ என்னை பற்றி பார்வதி கேட்டால் முக்கால்வாசி உனக்கு எல்லாமே தெரியும். அதே போல் தான் உன்னை பற்றி இதாக வித்யாட்ட கேட்டால் எல்லாமே தெரியும்ல அதான் அவளே சொல்லிட்டாளே அப்புறம் என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ஆண்டி நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொன்னீங்களே வித்யா கிட்ட கேஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதே போல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவ மேலே கேஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா கேஸ் கொடுக்கறத விட இந்த நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கேஸ் கொடுக்க தான் போகிறேன் இல்லைனால சொல்ல மாட்டேன் ஆள் மாறாட்டம் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை எல்லாத்தையும் வந்து ஏமாத்திருக்கிறா 420 வேலை பார்த்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிறது மட்டும் கிடையாது அவங்களுக்கு அம்மா இல்லைன்னா சொல்லிட்டு இருந்தாங்களே கிறிஷோடைய பாட்டி தான் வந்து இவங்களுடைய அம்மா எத்தனை இருக்கிறவங்களே இல்லைன்னு சொல்லி எவ்வளோலாம் போய் பேசிடுச்சு. உண்மையாலுமே வந்து இப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க பார்லரம்மா நீங்கள் பண்ணது சுத்தமாக சரியே கிடையாது. சின்ன பையன் முகத்தை பாருங்கள் அவனை விட்டுட்டு இப்படி நீங்கள் வந்து தனியாக ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்துறவங்களுக்கு இப்படி தான் மனசு வந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. உடம்பு சரியில்லாத அம்மா கிட்ட அந்த பையனை விட்டுட்டு வந்து இப்படியெல்லாம் இருக்கீங்களே வெக்கமா இல்லைன்னு சொல்கிறாரு.